வணக்கம் சலோமி. இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையின் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். துணை ராணுவத்தினர் படையுடன் சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் அடிப்படையில் கடந்த சில நாட்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு தொழிலதிபர்கள், அதே போல கட்டுமான நிறுவனங்கள், அதன் உரிமையாளர்கள், அரசுடன் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் உரிமையாளர்கள், அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் டி-நகர் பசோல்லா சாலையில் இருக்கக்கூடிய சாய் சுக்ரன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் சாய் சுக்ரன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் நரேஷுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இன்றும் இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது நீடித்து வருகிறது. மேலும் இன்று சாந்தோமில் இருக்கக்கூடிய டிரைடன் சொல்யூஷன் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தனர். பல்லாவாரத்தில் ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய ரியாஸ் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதே போல நெடுஞ்சாலைத்துறையில் சாலையில் பெயிண்ட் அடிப்பது, அதே போல ஸ்டிக்கர் ஒட்டுவது ஆகியவற்றில் ஒப்பந்தம் எடுத்து அந்த பணிகளை செய்யக்கூடிய நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய எஸ்கே ஸ்மார்ட் சொல்யூஷன் என்ற நிறுவனம் சாலைகளில் வெள்ளை பெயிண்ட் அடிக்கும் ஒப்பந்த நிறுவனமாக அரசுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திலும் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அதே போல பல்லாவாரம் எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையை மேற்கொண்டிருந்தனர். மேலும் டி-நகர் பசோல்லா சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், குறிப்பாக கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் இன்று இரண்டாவது நாளாக சாய் சுக்ரன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் சோதனையானது தொடர்கிறது. மேலும் பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோதனைக்குள்ளாகி இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர்கள், அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் என பல்வேறு கோணங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனையானது விரிவடைந்து வருகிறது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவணங்கள், அதே போல அவர்களுக்கு கிடைக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டுள்ள அதிகாரிகள் இன்னும் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி அதன் மூலம் இந்த விசாரணையானது விரிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக இந்த சோதனையை மேற்கொண்டிருந்தனர். சென்னையில் மட்டுமே டி-நகர், சாந்தோம், தேனாம்பேட்டை, பல்லாவாரம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நள்ளிரவிலிருந்தே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையில் தற்பொழுது பல்லாவாரத்தில் இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர், அதே போல தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய கே ஸ்மார்ட் சொல்யூஷன் நிறுவனம், அதே போல சாந்தோமில் இருக்கக்கூடிய டிரைடன் சொல்யூஷன் நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் டி-நகர் பசோல்லா சாலையில் இருக்கக்கூடிய சாய் சுக்ரன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் தற்போது சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சாய் சுக்ரன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் நரேஷ் என்பவர் தொடர்ச்சியாக நெடுஞ்சாலையில் பெயிண்ட் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டும் பணிக்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ள நிறுவனம் மற்றும் கட்டுமான நிறுவனம் இருந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவரது நிறுவனத்தில் கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்கள், ஆதாரங்களின் அடிப்படையில் சோதனையானது தொடர்கிறது. மேலும் இன்று சோதனை நடைபெற்ற பல்வேறு நிறுவனங்களில் இருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலும் விசாரணையை விரிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி.